World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். 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 ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். இன்றைய தினம் கரூரில் அற்புதமான இந்த ஜோதிடர் மாநாடு வருடா வருடம் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மீட்டிங்கிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட மக்களுக்கும் தலைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அவர்கள் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வாழ்க. இன்றைய தினம் இந்த அற்புதமான நன்னாளில் நாம் யார், ஜோதிடர் என்பவரை இந்த ஈஸ்வரன் சிவபெருமான் நமக்கு ஒரு அருமையாக கலையை கற்றுக் கொடுத்து எதற்காக நம்ம இந்த உலகத்தில் படைத்தார் என்றால், இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கு ஒரு சாதாரண மனிதரால் எவராலும் முடியாது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய மாபெரும் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ஜோதிடர் என்ற ஒரு வல்லுநரை படைத்தார் சிவபெருமான். ஆதி காலத்தில் அகத்தியர் முதலாக, தேவர்கள் முதலாக, 18 சித்தர்கள் முதலாக அனைவரும் எதை நம்பி எதை நமக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஜோதிட கலையை காண்பித்தார்கள் என்றால், என்றாவது ஒரு நாள் தனக்குள் இருக்கும் ஜோதியை எவர் மூலமாகவும் இவர் கற்றுக்கொண்டு பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்று கூறினார். அதற்காகவே தான் இந்த ஜோதிட கலை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஜோதிடம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த ஜோதிடர் என்பவர் சாதாரணமானவர்களே அல்ல. இவர்கள் யார் என்றால், ஜோதிடம், பஞ்சபட்சி, துளங்கிய சரணூல் மார்க்கம், கோதரு வகார வித்தை, குருமுனி ஓதுபாடல், தீதில்லா கக்கிசங்கள், செப்பிய கர்மகாண்டம் இதெல்லாம் கற்று உணர்ந்தவரே வைத்தியராவர். ஜோதிடர் என்று ஆரம்பித்து கடைசியில் வைத்தியர் என்று முடிக்கின்றாரே என்றால், இவர்கள் வைத்தியக்காரரா? அல்ல. யாருக்கு வைத்தியர்? உயிருக்கு வைத்தியர். யாருக்கு வைத்தியர்? இந்த ஆன்மாவிற்கே ஆறுதல் அளிக்கக்கூடிய வைத்தியர் என்ற திறமை படைத்தவர்கள் தான் இந்த ஜோதிடர் என்பது சிறப்பு மிக்கது. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கலையில் என்னவெல்லாம் இருக்கிறது, எதெல்லாம் இருக்கிறது? நவகிரகங்களுடைய கணக்குகள், நவகிரகங்கள் அமைப்புகள், வாழ்ந்த வரலாறு சிவபெருமான் அகத்தியர் மூலமாக நமக்கு தெரிவித்த இந்த அற்புதமான கலையை கொண்டு மக்களுக்கு நாம் ஆறுதல் அளித்து கொண்டிருக்கிறார்கள் நமது கலைஞர்கள். இப்படி அளிக்கக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு இன்றைய தினம் ஒரு கூட்டம் போட்டு அனைவரையும் அழைத்து மாபெரும் ஒரு கன்சல்டிங் செய்து ஒவ்வொருக்கொருவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஒரு கருத்து அருமையாக புரிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் இந்த கூட்டம் அற்புதமான நன்னாள். இந்த நன்னாளில் நாம் யாருக்கெல்லாம் இன்றைய தினம் வணக்கம் சொல்ல வேண்டும்? நவகிரகங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். சிவபெருமானுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். நவகிரகங்களுக்கு முன்னால் ஆதியில் உள்ள சிவபெருமான் தான் நமக்கு முதல் தெய்வம். ஓம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மானிவனன்றே சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டிவோர் கடல் தனில் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும்
நமச்சிவாயவே நானறிவிச்சையும் நமச்சிவாயவே நானவின்றேத்தினாள் நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்விப்பது வேதம் நான்கிலுமை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மற்று பற்றெனக்கின்றி நின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவா தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. வாயானை மனத்தானை மனத்ததுள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமான தன்மையானை தலையாய சேயானை திரு ஆளவாய் தென்கூடல் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்தம் கோணை மற்றை கரியானை காற்றை கனலை கனைகடலை குளவரையை கடந்து நின்றயம் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. இப்படி சிவபெருமானை வாழ்த்திய வரலாறுகள் அத்தனை அடியார்களும் 63 நாயன்மார்களும் மிக அற்புதமாக வாழ்த்தியிருக்கிறார்கள். சிவபெருமானை மாணிக்க வாசகர் மிக அற்புதமாக வாழ்த்துகிறார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று கூறுகிறார். இதுவரை நாம் இந்த சிவபுராணத்திற்கு தமிழையா கூறும் அர்த்தங்களை தான் கேட்டிருப்போம். இன்றைய தினம் மாறுபட்ட அர்த்தத்தை ஆன்மீக விளக்கத்தில் இந்த அர்த்தம் எப்படி வேலை செய்கிறது என்று பாருங்கள். நமச்சிவாய நவ்விரண்டும் காலதனாய் மவ்விரண்டும் வயிறதனாய் சிவ்விரண்டும் தோளதனாய் வவ்விரண்டும் வாயதனாய் எவ்விரண்டும் கண்ணதனாய் இருந்தனவே என்று பஞ்சபூதத்தினுடைய குறியீடு எழுத்துத்தான் ந ம சி வ ய என்பதாகும். நாய் என்ற எழுத்து மண்ணுடன் பூமியுடன் தொடர்பில் இருக்கிறது. மாய் என்ற எழுத்து நீருடன் தொடர்புடையது. சி என்ற எழுத்து சூடு பகுதி, இது நெருப்பு. வாய் என்ற பகுதி காற்று பகுதி. யா என்ற எழுத்து ஆகாயத்துடன் தொடர்புடையது. இப்படி பஞ்சபூதத்தினுடைய குறியீடு தான் நமச்சிவாய என்ற எழுத்தாகும். இப்படி பஞ்சபூதத்தை படைத்து பஞ்சபூதத்தில் என்னை படைத்து வா ஆள்க நமச்சிவாய வாழ்க. நாம் போய் மனிதர்கள் சிவபெருமானை வாழ்க என்று வாழ்த்துவதற்காகவா வாழ்க என்று எழுதினார்? இல்லவே இல்லை. வா ஆள்க நாதன் தாழ் வாழ்க. நாதம் என்பது எது? நம் உடம்பில் உள்ள சிவமூச்சு ஆகும். தாயும் தந்தையும் இணைந்த பொழுது கர்ப்பத்தில் நாம் தந்தையினுடைய உயிராற்றலிலிருந்து 300 நாள் பனிக்கூடத்தில் தண்ணீருக்குள் வாழும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு மூச்சுக்காற்று வேணும். அந்த மூச்சுக்காற்று தந்தையாரிடமுடைய உயிரணுக்களிலிருந்து பெற்று 300 நாள் கர்ப்பத்தில் பனிக்கூடத்தில் தண்ணீரில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து வெளியே வந்திருக்கிறோம். 2 ப்ராசஸருடன் தான் நம்மை இறைவன் படைத்தார். ஒன்று, தண்ணீருக்குள் மூச்சு விட்டு 300 நாள் பழகி வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்தவுடன் வெளிக்காற்று மூக்கில் அழுத்த நுரையீரல் சுருங்கி விருங்கி உதரவிதானம் சுருங்கி விருங்கி வெளிக்காற்றை வாங்கி வாழும் ப்ராசஸில் தான் இன்று அனைவரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தண்ணீருக்குள் நாம் வாழும் பொழுது பனிக்கூடத்தில் உயிருடன் இருந்தோமே, அந்த சிவமூச்சுக்கு நாதம் என்று பெயர். அதை இப்பொழுது மறந்தே இருக்கிறேன். அதை நினைவு கூட்டி அந்த தாளை திறந்து அதன் மூலம் வா ஆள்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை என்றால் கண்களை மூடுவது, பொழுது என்றால் பகல். ஆயா சொல்லும், பொழுது சாஞ்ச வேளையில் அதை செய்யாதே என்று. பொழுது என்றால் பகல், இமை என்றால் இரவு. இமையும் பொழுதும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த திருவடியை காண்பித்து வா ஆள்க என்று கூறுவார்.
இப்படி ஒவ்வொரு சிவபுராணத்திலும் அத்தனை வரிகளுக்கும் வேறு ஆன்மீக விளக்கம் இருக்கின்றது. இவை அனைத்துமே எதை கூற வந்தார்கள்? கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி என்று கூறினார். தாய்மானவர் கூறுவார், கண்ணில் நின்ற ஒளியினை கருத்தினை விண்ணில் நின்று விளங்கு மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நண்ணுகின்றவர் நான் தொழும் தெய்வமே என்று கூறுவார். திருவள்ளுவர் கூறுவார், என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் வாழும் உயிருக்கு என்று கூறுவார். அப்பொழுது கர்ப்பத்தில் தாயுடைய வயிற்றில் முதலில் தோன்றும் உறுப்பு எது என்றால் கண்ணாகும். கடைசியில் உயிர் போகும் உறுப்பு எது என்றால் கண்ணாகும். அப்படிப்பட்ட கண்ணை பற்றி அறிந்து கொள். அது எதுவாக இருக்கிறது? அணையா ஜோதியாக இருக்கிறது. உனக்குள் எங்கே இருக்கிறது? இரு புருவ மத்தியத்திற்கு உள்ளே இருக்கிறது. அனைத்து அடியார்களும் சின்முத்திரை செய்து காண்பித்தார்கள். இந்த சின்முத்திரை என்பது இப்படி அல்ல, இப்படி ஆகும். தாயுமானவர் கூறுவார், சதாசிவ பிரம்மேந்திரால் கூறுவார், இப்படி வைத்தால் இரண்டும் 2 கண்களாகும். புருவ மத்தியத்தில் இரு என்று சொன்னார்கள், இரு புருவ மத்தியத்தில் இரு என்று சொல்லவில்லை. அப்படி உள்ளே சிதாகாசத்தில் உள்ள ஆன்மா இருக்கக்கூடிய, உயிராற்றல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அதற்கு பெயர் ஜோதி என்பதாகும். இந்த ஜோதியை திடமாக என்றாவது ஒரு நாள் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த மனித பிறவி நாம் எடுத்தோம். அப்படிப்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான உயிராற்றல் நிறைந்த அந்த ஜோதியை திடமாக கற்று உணர்ந்து அறிந்து அதை மக்களுக்கு ஞான தவம் செய்யக்கூடிய, ஞான தர்மம் செய்யக்கூடிய, தாம் கற்றதை யாருக்கும் கூறக்கூடாது, இது வெளியே செல்லக்கூடாது, இவர் அறிந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் இல்லாமல் தனக்கு தெரிந்தவற்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும், 4 பேரை வளர்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஞான தர்மத்தின் மூலம் வளர்ந்து வரக்கூடிய இன்றைய தினம் நமது அன்பு நண்பர் திரு சுப்பிரமணியன் என் தலைவர் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. அற்புதமான நாள். He is not an ordinary man. He was extraordinary, powerful man in this town. இப்படிப்பட்ட அற்புதமான கலையை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அகத்தியர் கூறுவார், கண்ணில் நின்ற ஒளியினை கருத்தினை விண்ணில் நின்று விளங்கு மெய்யினை எண்ணி எண்ணி இரவும் பகலுமே நண்ணுகின்றவர் நான் தொழும் தெய்வமே என்று கூறுவார். கண்ணில் அப்படி என்ன ஒளி இருக்கிறது? அந்த கண் ஒளி எங்கிருந்து வருகிறது? இந்த ஒளி யாரிடமிருந்து வருகிறது? ஆன்மாவிடமிருந்து வருகிறது என்று நண்ணுமுன்னு என்று அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பவர் நான் தொழும் தெய்வமே என்று கூறுகிறார் தாயுமானவர். மாணிக்க வாசகர் கூறுகிறார், கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி. அவர் கண் காட்டினாராம், அந்த கண் பயிற்சியை இவர் பெற்றுக்கொண்டாராம், எய்தி விட்டாராம். கண்ணுதலான் தன்கருணை, என் மீது கருணை கொண்டு அந்த பயிற்சியை காட்ட, அந்த பயிற்சி நான் வந்து எய்தி விட்டேன். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி. அப்புறம் பார்த்தேன், என்னதற்கு எட்டா, நான் நினைத்து பார்க்கிறேன், என்னதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி. அந்த திருவடி, எனக்கு காண்பித்த அந்த திருவடி சாதாரணமான திருவடியே அல்ல, பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள மாபெரும் வெளிச்சமாகும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கண் பயிற்சியை வாசி என்று கூறுவார்கள், இதுவே ஜோதி என்று கூறுவார்கள். இதுதான் அருட்பெரும் ஜோதி. இதைத்தான் வள்ளலாருக்கு பிறகு வந்தவர்கள்தான் எல்லோரும் என்ன கேட்டார்கள்? பிறவா நிலை வேண்டும், பிறவா நிலை வேண்டும் என்று கேட்டார்கள். வள்ளலார் வந்து என்ன கூறினார் என்றால், அப்படி கேட்காதீர்கள், பிறவா நிலை என்றால் இந்த பிறவியில் இறந்து போவீர்கள், ஆகவே இரவா நிலை கொடுங்கள் என்று மாற்றி கேட்க சொன்னார். இறந்தால் தானே பிறப்பதற்கு. ஆகவே வள்ளலாருக்கு பிறகுதான் இரவாமல் இருக்கும் அந்த சாகாக்களை அவர் வளர்த்துவிட்டு சென்றார். அது இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கலையை நாமும் அறிந்து இரவா நிலை பெற்று பிறவாத நிலையை அடைவோம் என்று கூறி அனைவரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான நன்னாளில் இந்த ஜோதிட கலையை அற்புதமாக வளர்த்து மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி இந்த நவகிரகங்களுடைய கணக்குகளை அற்புதமாக போட்டு ஒருவருக்கொருவர் கன்சல்டிங் செய்து மக்களுக்கு உறுதுணையாக இருங்கள்.
நவக்கிரகங்களுக்கு உண்டான தோத்திரத்தை சொல்லுவோம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாப்சச குரு சுக்ர சனியாப்சச ராகவே கேதவே நமோ நமக. ஓம் கார்த்தியாயினி வித்மகே கன்யாகுமரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாது. ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜோதயாது. ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரஜோதயாது. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாது. ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகசாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாது. நம்முடைய இந்திய நாட்டில் இந்த 6 வகையான சமய வழிபாடுகளை கொண்டவர்கள் தான் இந்துக்கள் எனப்பட்டவர்கள். ஒன்று சூரிய வழிபாடு, அது சௌரம் எனப்படுவது. கணபதி வழிபாடு காணாபத்தியம் என்பது. சைவ வழிபாடு சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டது. வைணவம் என்பது பெருமாளை முழுமுதற் கடவுளாக கொண்டது. சாக்தம் என்பது சக்தியை முழுமுதற் கடவுளாக கொண்டது. இப்படி ஒவ்வொரு கடவுளையும் 6 விதமான மதங்களை உள்ளடக்கியது தான் இந்த இந்திய நாடு. இதுதான் இந்துக்கள் நாடு. இது இந்தியாவில் அதிகமாக உள்ளது. 6 வகையான சமய வழிபாடுகள் உள்ளடக்கியது தான் இந்துக்கள் எனப்படும். இப்படி நாம் இந்துக்களுடன் வாழ்ந்து கொண்டு அறிஞர்களையும் பெரிய ஞானிகளையும் போற்றி அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து மக்களுக்கு ஆறுதல் அளித்து மிக சிறப்பாக வாழ்ந்து இந்த ஜோதிட கலையை திடமாக கற்று அனைவருக்கும் நாம் போதனையும் செய்து ஞான தவம் செய்து இந்த ஜோதிடத்தை தவம் செய்து மற்றவர்களுக்கும் இந்த தவத்தை தானம் செய்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இளைஞர்களை வளர வைத்து இந்த கலையை அற்புதமாக வளர வைக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கடவுள் வாழ்த்து பாடி நம்மை மகிழ்வித்த அண்ணன் குமார் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சங்கத்தின் சார்பாக மகிழ்விக்கப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.